வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா ஓடிடியில் வந்திருக்கக்கூடிய 3 படங்கள் ஒரு வெப் சீரிஸை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போற படங்கள் வெப் சீரிஸ் எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன தெலுங்கு படமான நாரி நாரி நடும முராரி அப்படிங்கிற காமெடி கலந்த ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவி. இந்த படத்துடைய மெயின் பிளாட் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லாமே நான் ஸ்டார்டிங் ஸ்டோரி சொல்லிடுறேன். இந்த படத்துடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணுறாரு. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு அடுத்த சீன்லேயே ஹீரோவை லவ் பண்ணுறதா சொல்லி ஹீரோயின் அவங்களுடைய அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க. ஹீரோயினுடைய அப்பா ஒரு பெரிய லாயராக இருக்காரு. அவர்கிட்ட எப்பயுமே அதிகமாக டிவோர்ஸ் கேஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதனாலேயே நம்ம ஹீரோயினுடைய அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ஹீரோயினுக்கு அதாவது அவருடைய பொண்ணுக்கு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இந்த டிவோர்ஸ்லாம் நிற்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அதனால் ஹீரோயின் கிட்ட ஹீரோயினுடைய அப்பா என்ன சொல்கிறாரு, நீ லவ் பண்ணுற அந்த பையனை கூட்டிகிட்டு வாமா, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சு, ஹீரோயினுடைய லவ்வுக்கு ஹீரோயினுடைய அப்பா ஓகே சொன்னாரா இல்லையா, ஹீரோ காலேஜ் படிக்கும்போது பண்ணின ஒரு சம்பவம் இப்போ அவருடைய கல்யாணத்துக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக நிற்கிது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய கதைக்களம் என்னமோ பார்த்து பழகின ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான், ஒரு லவ் ஸ்டோரி தான். பட் அதை ஸ்க்ரீன் பிளே பண்ண விதம் ஸ்டார்டிங்லேருந்து த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் பெருசாக போரடிக்காத மாதிரி நல்லா ஃபன்னாகவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த மூவியில் நடிச்சிருந்த ஹீரோவுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை சீரியஸான கதாபாத்திரங்களை நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர் ரோல் தான், அதை ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காரு. நம்ம ஹீரோ மட்டும் இல்லாமல் இன்னும் 5-6 பேர் வர்றாங்க. அதாவது நரேஷ், சத்யா, ஸ்ரீகாந்த், வெண்ணிலா கிஷோர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. இதுலேயும் இந்த 5-6 கதாபாத்திரங்கள் வரக்கூடிய இடங்கள் செம ஃபன்னாகவே இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக வெண்ணிலா கிஷோர் லாயராக இருப்பார். அவர்கிட்ட நம்ம ஹீரோவும் அவருடைய அப்பாவும் ஒரு கேஸ் விஷயமா பேசுறதுக்கு போவாங்க. அந்த இடமா இருக்கட்டும், கோர்ட்டில் வரக்கூடிய ஒரு சில காட்சிகளாக இருக்கட்டும், நல்லா சூப்பராக ஃபன்னாகவே இருந்துச்சு. பட் என்ன ஒன்றுனா, இவங்க இந்த காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. லவ்வையும் எமோஷனல் காட்சிகளுக்கோ பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. ரெண்டாவது, படத்தில் எக்கச்சக்கமான லாஜிக் மீறல்களும் இருக்குது. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பெருசாக போரடிக்காத மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. ஓரளவுக்கு நல்லா ஃபன்னாகவே கொண்டு போயிருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அடல் கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2026 வருஷம் ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் படமான ஈவன் இஃப் திஸ் லவ் டிஸப்பியர்ஸ் டுநைட் அப்படிங்கிற லவ் எமோஷனல் ட்ராமா மூவி. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அம்னீஷியா ப்ராப்ளம் இருக்கும், அதாவது ஞாபக மறதி பிரச்சனை. முன்னாடி நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது அவங்க மறந்துடுவாங்க. இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டெய்லியும் என்ன நடந்துச்சு, யாரையெல்லாம் மீட் பண்ணோம், என்னெல்லாம் நம்ம லைஃப்பில் நடந்துச்சு அப்படிங்கிறத அன்னைக்கு நைட்டு அவங்களுடைய லேப்டாப்பில் கதை மாதிரி எழுதி வச்சுக்குவாங்க. ஃபோனில் யாரையெல்லாம் மீட் பண்ணாங்களோ இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவாங்க. இப்படி தான் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய லைஃபையே ஓட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுடைய பிரச்சனை அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு தெரியும், ஹீரோயினுக்கு தெரியும், ஹீரோயினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் படிச்சுட்டு இருக்கக்கூடிய அதே ஸ்கூலில் தான் ஹீரோவும் படிக்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் காதல் அப்படிங்கிற ஒன்று உருவாக கடைசியாக இவங்களுடைய காதல் சக்ஸஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய கதையே கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு கதை தான். அதை இவங்க ஸ்க்ரீன் பிளே பண்ண விதம் பெருசாக போரடிக்காத மாதிரி நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருந்தாங்க. ஒரு சில இடங்களில் எமோஷனல் அப்படிங்கிறது சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த மூவியில் நடிச்சிருந்த ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு கதாபாத்திரத்தில் ஒரு பொண்ணு வருவாங்க. இந்த 3 பேருமே ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஹீரோயினுக்கு ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் எல்லாமே மறந்துருச்சு. ஆனால் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டுக்கு அது எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஸோ அவங்க ஒரு இடத்துல உடஞ்சு அழுகக்கூடிய காட்சி அப்படிங்கிறது ரொம்ப எமோஷனலாகவே இருந்துச்சு. பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எமோஷனல் காட்சிகளை இன்னுமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். அதாவது ஹீரோவுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதை அதுக்கு முன்னாடியே ரிவீல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நிறைய இடங்கள் எமோஷனலாகவும் டச்சிங்காகவும் இருந்திருக்கும். ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். உங்களுக்கு லவ் ட்ராமாவோ இல்லை எமோஷனல் ட்ராமாவோ இல்லை கொரியன் ட்ராமாவோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கிஸ்ஸின் மட்டும் இருக்குது. அதை பெருசாக அவங்க வல்கராலாம் காட்டவே இல்லை. அதனால் நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம்.
இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற சீரிஸ் இப்போ ரீசெண்டா ஓடிடில ரிலீஸ் ஆன ஹிந்தி சீரிஸான ஹனிமூன் சே ஹாத்தியா அப்படிங்கிற கிரைம் டாக்குமெண்ட்ரி சீரிஸ். இந்த சீரிஸ்ல டோட்டலா 5 எபிசோடு இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோடு மட்டும் 50 நிமிஷம் ரன் ஆகுது. மீதி இருக்கக்கூடிய எபிசோடெல்லாம் 30 to 40 மினிட்ஸ் ரன் ஆகுது. இப்போ இந்த சீரிஸுடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலா இந்த சீரிஸுடைய கதையை ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒவ்வொரு மர்டர் கேஸை எப்படி இவங்க சால்வ் பண்ணாங்க, எப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பேசுறாங்க. இதுல சிமிலரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா கேஸ்லயுமே ஒரு கப்பலை காட்டுறாங்க. அதுல ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரு நபர் மட்டும் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதை யாரு பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறத பேசக்கூடியதுதான் இந்த சீரிஸுடைய மொத்த கதை. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு விதமான கேஸு. ஒவ்வொரு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது யார் கொல்லப்பட்டாங்க, யார் அவங்கள கொண்டாங்க அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேஸை அவங்க எப்படி சால்வ் பண்ணாங்க, க்ரைம் நடந்ததில் இருந்து யார் இதை பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே பேசியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டெட் பாடியை எங்கே கண்டுபிடிச்சாங்க, யார் பார்த்தது, விக்டிம்ஸ் உடைய ஃபேமிலியுடைய இன்டர்வியூ, அவங்களுடைய மனநிலைமை அந்த டைமில் எப்படி இருந்துச்சு, கில்லர் ஏன் இதை மாதிரி பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலிங்காகவே பேசியிருக்காங்க. இந்த சீரிஸுடைய மேக்கிங் வந்து ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸாக இருந்தாலும் ஒரு கிரைம் ஸ்டோரியோ இல்லைனா கிரைம் நாவலோ கேட்குற மாதிரி ஓரளவுக்கு சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருந்தாங்க. பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கேஸுமே ஓரளவுக்கு சிமிலராக தான் இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட எபிசோடுக்கு மேலே கொஞ்சம் லேகிங்காக இருந்துச்சு. ஓவராலாக ஒரு மொத்த சீரிஸாக பார்க்கும்போது கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சீரிஸ் தான். உங்களுக்கு டாக்குமெண்ட்ரி சீரிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீரிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா G5ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அடல்கனன்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் லூசி லெட்பி அப்படிங்கிற கிரைம் டாக்குமெண்ட்ரி படம். இந்த படத்துடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 1.5 மணி நேரம் தான். ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அதாவது லண்டனில் 2015 16 வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு அந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்த 10 to 17 குழந்தைகளுடைய மரணத்துக்கு காரணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த டாக்குமெண்ட்ரி படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே நடந்த ஒரு சில ஃபுட்டேஜை வந்து இதில் படத்தில் காட்டியிருப்பாங்க. அதாவது இந்த லூசி லெட்பி அப்படிங்கிற அந்த பொண்ணை எப்படி வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, அவங்கள இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க என்னென்ன மாதிரியான ஆன்சரை வந்து சொன்னாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. இந்த கில்லருடைய சார்பாக அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு வந்து சில விஷயங்களை பேசியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் விக்டிம்ஸுடைய ஃபேமிலிஸு, அதுக்கப்புறம் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸு, அப்புறம் வக்கீல் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த கேஸ் நடந்த டைமில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே பேசியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் பெருசாக போர் அடிக்காத மாதிரி நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருந்தாங்க. கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அடல்கனன்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.